கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சிறிது கால தாமதமானதுக்காக வருந்துகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற மாலினி அக்கா கோயம்புத்தூர் ஈஜிப்ட்ல இருந்து, அது மட்டுமல்லாக இந்த ரீசன்ட் டேஸ்ல அவங்க யுஎஸ்ஐடியினுடைய வெஸ்டர்ன் ரீஜனுடைய சேர்பர்சனாகவும் பொறுப்படுத்திருக்காங்க. அவங்க பிஸியா இருந்தாலும் நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில அவங்க ரெகுலரா வருவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவங்க இப்போ ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மார்ஜினி அக்கா. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளின் மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, தேவரே, நீர் வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் மாறிப்போம், ஆனால் உமது வார்த்தைகளோ மாறாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, வல்லமையுள்ள தேவனை தோடுகள் ஜனங்களாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய கற்பனைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், வசனத்தை கை கொள்ளவும், அதை புரிந்து கொள்ளவும் இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து பிள்ளைகளாக ஒன்று கூடி இந்த அன்பிலே ஐக்கியத்திலே எங்களை நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உண்மை தூதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, ஆம் கர்த்தாவே, அநேக நாட்களாக இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து அநேக பிள்ளைகளுக்கு இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வாதமாக இருக்கவும், அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், கடைபிடிக்கவும், அதன்படி நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு தேவரை உதவி செய்து வருவதற்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் வசனத்தை படிக்க போகிற வேளையில உங்கள் பிரசனை எங்களோடு கூட இருக்கட்டும். புரிந்து கொள்ளும் ஞானத்தை தாரும் கர்த்தாவே. உங்கள் சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய கிருபைகளை தாரும் தேவரின் தாமே. இப்போ கர்த்தாவே, தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே, அதன்படி விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் கர்த்தாவே எழுதப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் விசுவாசித்து நடக்க நீங்க கிருபை தாருங்க கர்த்தாவே. விசுவாசத்தில் பலப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆம் சுவாமி, நாங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. நாங்களுமே முழு இறுதியோடும் முழு மனதோடும் கர்த்தாவே, முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. ஆம் கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூர்ந்தால் நாங்கள் உண்மை நேசித்தால் கர்த்தாவே, நாங்கள் சக மனிதர்களிடம் கர்த்தாவே, எங்கள் சகோதரர்களிடம் கர்த்தாவே நாங்கள் அன்பு செலுத்துவதில் குறைபடவே மாட்டோமே கர்த்தாவே. ஆம் சுவாமி, அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் பார்த்திருக்கோம் கர்த்தாவே. அன்பு சகலத்தையும் சகிக்கும், தாங்கும், நம்பும் என்பதை நாங்கள் பார்த்துக்கிறோம் கர்த்தாவே. அந்த அன்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பிரயாசப்படுத்த கிருபை தாருங்க கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, இந்த வசனங்களை போதிக்கிற பில்லி தம்பியோடு கூட இருந்துருங்க சுவாமி. தேவையான ஞானத்தை கொடுத்து நிரப்புங்க சுவாமி. நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை அவர் மூலமாக நாங்கள் பெற்று பிரயோஜனப்பட கிருபை தாருங்க கர்த்தாவே. இப்பொழுதும் ஸ்டூடெண்ட்ஸாக, கிராஜுவேட்ஸாக எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்காங்க கர்த்தாவே. ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளும் இந்த மூலமாக சந்திக்கப்படத்தக்கதாக கிருபை தாரும். ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. இந்த வேளையில கர்த்தாவே விசேஷமாக தம்பி மதிவண்ணனுக்காக உங்க சமத்துல வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆம் சுவாமி, கடந்த நாட்கள்ல இந்த பைபிள் ஸ்டடியிலோட கூட கலந்து கொண்டுட்டு இருந்தோம் கர்த்தாவே. இந்த தினத்திலே நாங்கள் கேள்விப்பட்டோமே சுவாமி, இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கர்த்தாவே. தேவரை தாமே நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நல்ல சுகத்தை கொடுங்க கர்த்தாவே. விரைவாக சுகம் பெற்று விட்டு திரும்ப கிருபை தாருங்க கர்த்தாவே. அவங்க மனைவியும் குழந்தைகளையும் மாமியாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. உமது காயம்பட்ட கரம் மகன் மீது இருக்கட்டும் கர்த்தாவே. உமது குணமாக்கும் கரம் அவரை தொட்டு சுகப்படுத்தட்டும் கர்த்தாவே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுவாமி, மகன் சுகமடைவான் கர்த்தாவே. அவர்கள் அட்மெண்ட் டாக்டரோடு கூட இருந்துருங்க. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து சரியான வழியிலே ஆலோசனைகளை கொடுக்க கிருபை தாருங்க. மகன் சோர்ந்து போகாமல் பலப்பட கிருபை தாருங்க சுவாமி. ஆம் சுவாமி, நீ சுகம் கொடுக்கிற தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த வேளையிலும் கர்த்தாவே பசிஸ்காகவும் பில்லியனுக்காகவும் சமத்துல வர்றோம் சுவாமி. அவளுடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து இம்மட்டுமாக நீர் வழிநடத்தி வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எப்படி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை கர்த்தாவே, அநேகருக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான குடும்பமாக நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அநேக திருமண நாட்களை அவர்கள் காண நீங்க கிருபை தாருங்க கர்த்தாவே.
ஆம் சுவாமி, இப்பொழுதும் உன் மனைவி உன் வீடோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிமர கன்றுகள் போல இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. உன் பிள்ளைகளையும் நீ காண்பாய் என்று சொன்னபடி கர்த்தாவே, பிள்ளைகளோட வாழ்க்கையில் அந்த வசனங்கள் நிறைவேறி வருவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து அவர்களை நீங்க பரத்திலிருந்து ஆசீர்வதித்து தாரும், எருசலேமின் வாழ்வை காண கிருபை தாரும், இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இப்போ கர்த்தாவே, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் உள்ள குடும்பத்தை நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே, அநேகருக்கு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கத்தக்கதாக நீர் அவர் கடந்த நாட்களை நீர் வழிநடத்தி வந்தீர், இப்போ நடத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. வருகிற நாட்களில் இன்னும் அநேக பேருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க, அநேகருடைய வழியில் வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்க தேவரை எடுத்து வைக்க வேண்டுமாய் கெஞ்சிரோம் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய சுகம் பலன் ஜீவனை கொடுத்து, குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து, தேவையை சந்தித்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சிரோம் சுவாமி. அன்பின் தேவனே, இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. பிள்ளைகள் அநேகர் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க, அவருடைய அன்புக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. தொடர்ந்து உங்க கிருபை இருக்கட்டும். எல்லாத்துக்கும் இந்த கனெக்டிவிட்டி எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கனெக்ஷன் தொடர்ந்து கிடைக்கவும், இந்த பைபிள் ஸ்டடி கண்டினியூ பண்ணவும் தேவ கிருபை தாருங்க. உமது ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. Amen. Thank you so much, Madhunika, for this very meaningful prayer. மதிக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அவங்க நம்முடைய பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்த சகோதரன், அவங்களுடைய ஒய்ஃப்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மாமியாருக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். அக்காவுக்காக நான் நன்றி கூறுகிறேன். அக்காவுடைய பணி தொடர்ந்து கோயம்புத்தூர் மட்டுமல்ல, அதுபடிக்கு இந்த வெஸ்டர்ன் ரீஜன்லையும் அதிகமாக ஆசிரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே மார்ஜினி அக்காவுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். தேங்க்யூ அக்கா. இந்த பைபிள் ஸ்டடியை வந்து நான் ஒரு ஃபெலோஷிப்பாக தான் நான் திட்டமாகவே கன்சிடர் பண்றேன். ஒருவேளை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணாமல் இருந்தாலும் கூட கேம்ப்ல நம்ம மீட் பண்ணும் பொழுது எப்படி நம்ம என்ஜாய் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ஃபெலோஷிப்பை நான் என்ஜாய் பண்ணணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஒருவேளை நான் கேம்புக்கே போக முடியாதபடிக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல எப்படி எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தின் நிமித்தமாக தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல கிருபைக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிலர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களுக்காக நான் நன்றி கூறுகிறேன். இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நம்ம தொடர்ந்து வளர்வோம். ஒருவேளை நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, வேதனையோடு இருக்கும் பொழுது வேதத்துல வந்து நம்ம படிக்கத்தக்கதாகவும் நம்ம ஐக்கியத்தை கொள்ளத்தக்கதாகவும் தேவன் கிருபை தந்திருக்கிறார். என்னுடைய டீமுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை டெக்னிக்கல் சைட்ல மட்டும் இல்லாதபடிக்கு எனக்காக ஜபிக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக, நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம தொடர்ந்து போறதுக்கு முன்பாக ஒரு சின்ன குவிஸ் வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். உங்களிலே ஒரு சிலர் நிறைய பைபிள் ஸ்டடிஸ் வந்திருக்கீங்க. இது வந்து நம்ம படிக்கிற 19வது புஸ்தகம். 18 புஸ்தகம் நம்ம முடிச்சிருக்கோம். அதுல 10 புஸ்தகம் தான் நான் கேட்டிருக்கேன். மீதி இருக்க 8 புஸ்தகங்களுக்கு நான் பிறகு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு டக்குன்னு பதில் தெரிஞ்சிச்சுன்னா உங்க கையில மட்டும் நீங்க குறிச்சுங்க, அந்த பதில் தெரியும்னு சொல்லிட்டு. 10க்கு 10 எத்தனை பேர் வாங்குறோம் பார்ப்போம். The book is known as a letter of joy. கண்டிப்பா நீங்க ஒண்ணு வாங்கிடுவீங்க. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். எல்லா புக்குடைய நேம்ஸ்க்கு நான் கேட்க விரும்புகிறேன். This book is known as a letter of joy. சந்தோஷத்தின் புஸ்தகம் என்று அழைக்கப்பட்ட புஸ்தகம் என்ன? கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஹைலைட் பண்ண என்ன புஸ்தகம்? Act justly, love mercy, walk humbly before God. இது இந்த புஸ்தகத்தினுடைய மெயின் தீம். அது என்ன புஸ்தகம்? ஃப்ரெண்ட்லி லெட்டர் என்று அழைக்கப்படக்கூடிய புஸ்தகம் என்ன? Worrying and wondering led to worshipping and witnessing. அதுதான் அந்த புஸ்தகத்தினுடைய மெயின் தீம். அது எந்த புஸ்தகம்? The book of therefores. அது என்ன புஸ்தகம்? 7வது வந்து the book that focus on truth. The book that closes with focus on kingdom of God. ராஜ்யம் கர்த்தருடையது என்று முடிக்கக்கூடிய புஸ்தகம் எது? The words given by one shepherd. ஒரே மேய்ப்பனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்று எழுதப்பட்ட புஸ்தகம் எது? கடைசியா the book that speaks of practical Christianity. இந்த புஸ்தகம் சொன்ன உடனே practical Christianity நம்ம டக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலர் மட்டும்தான் அந்த 10 புஸ்தகத்தையும் நீங்க என்னோட படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
பட் ஒரு சிலர் மற்ற ப்ரோக்ராம்ஸ் நிமித்தமாக நிறைய பேர் இப்போ பிஸி ஆகிட்டோம். நம்ம EOF ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது, காலேஜ் ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க், அது மாதிரி எல்லாருமே பிஸியாக இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் நான் குரூப்பில் போட்டது போல ஒரு சிலர் இந்த வாட்ஸ்அப்லேயுமே நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டாலும் போகலான்னு சொல்லிட்டு நான் போட்டது காரணம் பீப்புள் பிகம் வெரி பிஸி இன் இது நெட்டில். பட் என்னோட கூட பயணிப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் முன்னே சொன்னது போல என்னுடைய ஆசை என்னன்னா 66 புத்தகத்தையும் உங்களோட சேர்ந்து படிச்சு முடிச்சிடணுமே நான் ஆசைப்படுறேன். அது வரைக்கும் கொரோனா இருக்குன்னு ஆசைப்படல. பட் ஐ ரியலி ப்ரே தட் God will enable us. இந்த 1 யோவான் புத்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக அதனுடைய பின்னணியத்தை பார்க்கணும்னா ஜெனரல் எபிசோட்ஸ், பொதுவான நிறுவங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய எபிரேயர்லிருந்து யூதா வரைக்கும் இல்ல புத்தகங்களை நம்ம பொதுவான நிருபங்கள் நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய நிருபங்கள் 13, அதன் பின்பாக இருக்கிற அந்த 8 புத்தகங்களையும் பொதுவான நிருபங்கள் சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய பின்னணியத்தை பார்க்கறது எல்லா புத்தகத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பீட்டர் படிக்கும் பொழுதே நம்ம பார்த்துட்டோம். அதன் பின்பு யாக்கோபு புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறது போல சவுல் அதிக உற்சாகமாக கிறிஸ்தவர்களை தாக்க துவங்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பின்பாக யூதர்கள் கிறிஸ்தவர்களை பெர்சிக்யூட் பண்ணாங்க. அதுல நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவங்க யூதயா சமரியாவுல எங்குமாக பரவி போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். தட் மீன்ஸ் அந்த ஏசியா மைனர்ல சுத்திலும் பல இடங்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஸ்கேட்டர் ஆயிட்டாங்க. போன இடங்களெல்லாம் அவங்க தேவனுடைய சாட்சியாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஒரு சில காலங்கள் கழித்து யூதர்களே ஸ்கேட்டர் ஆயிட்டாங்க. காரணம் ரோமாபுரியார் வந்து யூதர்களை தாக்கி அவங்களுக்கு விரோதமான எல்லா காரியங்களும் செஞ்சு எருசலேம் டெம்பிளையும் இடிச்சு போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நான் ரீசெண்டா படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன், பரபாஸ் விடுவியும் சொல்லிட்டு கத்துனாங்கல்ல. அந்த பரபாஸ் யாருன்னு சொன்னா இது மாதிரி ரேடிக்கலா இருக்கக்கூடிய ஒரு குரூப்புடைய தலைவன் மாதிரி தான். ஆனா அந்த ஹை பிரீஸ்டும் மற்றவங்களும் பரபாஸை விடுவீங்க, இயேசு கிறிஸ்துவ இயேசுவை நீங்க சிலுவையில் அரைஞ்சிருங்கன்னு சொல்லி கத்துனாங்க. ஆனா பரபாசனுடைய கூட்டத்தார் தான் அந்த ஹை பிரீஸ்ட AD 70 கம்ப்ளீட்டா தூக்கி வீசிட்டாங்க. அதான் கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த யூதர்களும் பரம்பி போய் கிறிஸ்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அதோடு கூட இன்னொரு பிரச்சனை உள்ள வந்தது என்னன்னா, நாஸ்டிசிசம் சொல்லி ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள். அதை குறித்து நம்ம அதிகமா பேசிக்கொண்டே இருக்கிறோம். யோவான் சுசேஷத்தை படிக்கும் பொழுதும் சரி, இப்போ நம்ம யோவானுடைய கடிதங்களை படிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த நாஸ்டிசிசம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு செய்தியை தான் யோவான் எழுதுனதாக நம்ம பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான அவங்க செய்தி என்னன்னா, ஆவி நல்லதுதான், ஆனா நம்முடைய மற்ற எல்லாமே மேட்டர் வெளி பிரகாரமா இருக்க உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒரு ஈவில்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமாக நம்முடைய சரீரம் ஈவில், அதனால சரீரத்தை அடிக்கணும் என்று சொல்லக்கூடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்து நிமித்தமாக பல தவறான கருத்துக்கள் அவங்க மூலமா பரவுனது. இப்ப கடைசியில பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாடி தான் மோசம், அதனால ஸ்பிரிட் இஸ் குட், நம்ம எப்படியும் லைசன்ஸ் நமக்கு கிடைத்த மாதிரி எதுவும் பண்ணிக்கலாம்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. அந்த எண்ணத்தை தான் அவர் தடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோவான் தேவனுடைய அன்பான சீஷன் மிக அழகாக யோவான் சுவிசேஷத்தை எழுதினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட இந்த 3 கடிதங்களையும் அதோடு கூட வெளிப்படுத்தலையும் அவர் எழுதிக்கிறதாக நாம் பார்க்கலாம். 5 புத்தகங்கள் எழுதப்பட்டது. இந்த யோவான் நிருபத்தை நம்ம வாசிக்க துவங்குறதுக்கு முன்பாக அக்காவுடைய ஜபத்துக்காக நான் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். காரணம் அவங்க கிளியரா வாசிச்சிருக்காங்க. அதனுடைய மெயின் மெசேஜை சுருக்கமாக அவங்களுடைய ஜபத்திலேயே சொல்லும் பொழுது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அக்கா அந்த 1 யோவான் புத்தகத்தை படித்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 4 நாட்கள் கண்டிப்பாகவே இந்த 5 அதிகாரத்துக்கு ஐ கேனாட் கிவ் ஃபுல் ஜஸ்டிஸ். அதாவது 5 அதிகாரங்களுக்கு எல்லா செய்தியும் நம்ம படித்துக்கொள்ளவே முடியாது. ஒரு ஓவரால் பிக்சர் தான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நேரம் எடுத்து நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். நான் வழக்கமா சொல்லிக் கொண்டிருக்கிறது போல உங்களுடைய குடும்பத்தில்
குடும்ப பைபிள் ஸ்டடியிலையோ அல்லது உங்க EGF பைபிள் ஸ்டடியிலையோ இப்படிப்பட்ட புத்தகங்கள் எடுத்து நீங்க படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். 1 யோவான் புத்தகத்தை நான் 1985 சிவகாசி EUல எடுத்தது நல்ல ஞாபகம் இருக்கிறது. சிவகாசி நான் விருதுநகர்ல பேஸ் பண்ணி நாங்க சிவகாசிக்கு ரெகுலரா போகும் பொழுது அங்க 1 யோவான் புத்தகத்தை படிச்சோம். ஸோ அப்படியாக நம்முடைய EU ஃபெலோஷிப்ல EGF ஃபெலோஷிப்ல 1 யோவான் புத்தகத்தை படிக்கிறது நல்லது. நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரி ஜெபா, அவங்க சென்னையில இருக்காங்க. அவங்க பழைய நம்ம யூஎஸ்ஐடியினுடைய ஸ்டாஃப். அவங்களும் பிஸியா இருந்தாலும் கூட நேரம் எடுத்து பைபிள் ஸ்டடி வர்றதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். குடும்பமாக அவங்க பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு அவங்கள வேதத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால இன்னைக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஓவர் டு ஜெபா. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். Thank you. Thank you so much, Sister Java. Thank you for that lovely reading. நம்ம இந்த பகுதியை படிக்க போவதற்கு முன்பாக சில நேரம் எடுத்து அதனுடைய பின்னணியத்தை பார்க்கணும். இந்த யோவான் சுவிசேஷத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தை என்று சொல்லும் பொழுது அக்கா ஜெபித்தது போல 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுல வாசிக்கிறது போல, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். இந்த எழுதியிருக்கிறேன் என்ற வார்த்தையை மட்டுமல்ல, இந்த வசனத்தை நம்ம முழுதுமா பார்க்கும் பொழுது அதனுடைய பர்பஸ், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், ஏன் அதை எழுதினார் சொல்றதனுடைய கிளியர் கட்டா எழுதியிருக்க நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வாசிச்ச பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். சோ இதே மாதிரி எழுதுகிறோம், எழுதியிருக்கிறேன் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப உள்ள வந்திருக்க நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்திலையும் நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். நான் ரைட்டிங் திஸ், நான் இது எழுதியிருக்கிறோம், எதுக்கு நான் எழுதியிருக்கேன்னு சொல்றதை அவர் குறிப்பிட்டு சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஆனா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அது எல்லாத்தையும் கண்டென்ஸ்டாக அவர் சொல்றதாக நம்ம பார்க்கலாம். அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதுல நம்ம பார்க்கறது போல, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், அதாவது நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. அது யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்றதை யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், you have to know that you have eternal life. Already you are having eternal life, you should know that. அதுதான் அவர் சொல்றாரு. தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவர்களை எழுதுகிறேன். ஆல்ரெடி you are a child of God, son of God.
சன் ஆஃப் காட் மேல இருக்கிற விசுவாச நிமித்தமாக யூ ஆர் சன் அண்ட் டாட்டர் என்ற உறுதியை நம்ம பெற்றுக்கொள்வதற்கதாக இந்த 1 யோவான் புஸ்தகத்தை எழுதியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டுமல்ல, உள்ள இருக்கிற பகுதியில நிறைய நம்ம தொடர்ந்து படிக்கும்போது நம்ம பார்க்க போறோம். இன்னொரு வசனத்தையும் நான் கோட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதுக்கு முந்தின வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு அளித்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். தட் மீன்ஸ் ஒரு சிலர் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணதுனால, நித்திய ஜீவனை குறித்து அவங்களுக்கு டவுட்டை உண்டாக்குனதுனால, அவங்கள வஞ்சித்து போற மாதிரி இருந்தனால, கொலோசியர் புஸ்தகத்துல வாசிக்கிறது போலதான். கொலோசியர் புஸ்தகத்தை இதை நீங்க கண்டிப்பா கனெக்ட் பண்ணி படிக்கணும். காரணம் கொலோசியர்ல இதே ப்ராப்ளம் தான். நாஸ்டிசம் அங்க இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து தான் போதும் என்ற, அது போதாதுன்னு சொல்லி அந்த திருச்சபையார் கஷ்டப்பட்டதுனால பவுல் கொலோசியர் நிருபத்தில் எழுதினாலும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்க சொல்றாரு, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்னு சொல்றாரு. அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளுடைய சால்வேஷனே, நம்மளுடைய கமிட்மெண்ட், பேசிக் கமிட்மெண்ட்டே கொஸ்டின் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு டவுட்டை உண்டாக்குற அளவுக்கு வஞ்சிக்கிற மக்கள் வருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து பாதுகாத்துக்கணும்னா 1 யோவான் புஸ்தகத்தை கண்டிப்பா நம்ம படிக்கணும். ரைட்? அறிந்து கொள்ளுதல், அறியவும், அந்த வார்த்தை நோ என்ற வேர்ட் வந்து அடிக்கடி வந்திருக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. நான் சொன்னது போல நீங்க வாசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா கிளியரா தெரியும். 1ஆம் அதிகாரத்துல மட்டும்தான் அதிகமா வரல. மற்றபடி 2ஆம் அதிகாரத்துல இருந்து, அதாவது எக்கச்சக்கமான முறையில, ஜஸ்ட் ஒரு 4 சாப்டர்ல 42 டைம்ஸ், 42 முறை அவர் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். அதிலும் அதை நீங்க கேப்ல எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேவனை அறிந்து கொள்வதை பற்றி போட்டிருக்கோம். மற்றபடி நம்ம ஒவ்வொரு விதத்திலும் அறிவதை குறித்து, எதை நம்ம அறியக்கூடாது, உலகத்தின் காரியங்கள் குறித்து அறியக்கூடாது என்ற காரியத்தை குறித்தும் பல விதங்களிலே இந்த அறிய வேண்டும் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருப்பார். நம்ம படிக்கும்பொழுது நம்ம பார்க்கலாம். குறிப்பா நாளைக்கு நம்ம படிக்கும் பொழுது அதிகமான வார்த்தைகள் அங்க குறிப்பிட்டிருக்க நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். 1 யோவானாவே 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கீ வேர்ஸ் என்பது மறந்து போகக்கூடாது. அறிந்து கொள்வதல் என்பது மிக முக்கியமான வார்த்தை. அதோடு கூட ஃபெலோஷிப் என்ற வார்த்தையும் மிக மிக அவசியமான ஒரு காரியம். இது filled with Christian fellowship. நான் கண்டிப்பாகவே ஒருவேளை நம்ம the book of joy சொன்னா பிலிப்பியர் உடனே நம்ம சொல்றது போல book of Christian fellowship சொன்னா 1 யோவான் தான். அத no doubt about it. the book of Christian fellowship சொன்னா டக்குன்னு நீங்க கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் பற்றி ஏதாவது ஒரு சாப்டர், நீங்க பிரசங்கம் பண்ணணும் அல்லது பைபிள் ஸ்டடி எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க 1 யோவான் புத்தகத்தை நீங்க ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு மிக உன்னதமான ஒரு புத்தகம் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். 2வது புக்ல வந்து 2 யோவான்ல வந்து அன்பை வந்து சத்தியத்தின் மூலமா காண்பிக்கணும் என்பதை காண்பிக்கிறார். 3வது யோவான்ல வந்து கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டிய, இந்த உண்மையான அன்பு இருக்குமானால் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டணும் என்று எழுதுகிறார். இங்க வந்து 5 அதிகாரங்களை கொண்ட இந்த புத்தகத்துல கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார். நிறைய கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் நாட் வெரி ஈஸி. நம்ம காந்தி வந்து நமக்கு இதை அனுப்பி விட்டுருந்தாங்க, ஓவர் வியூ அனுப்பியிருந்தாங்க. உங்களை ஒரு சில பார்த்துருக்க டைம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஓவர் வியூ பார்க்கும் பொழுதும் அதை எழுதின நபரும் சொல்லியிருக்காரு. மற்ற புத்தகங்களை போல சாப்டர் 1ல 4 பிரிவா பிரிக்கலாம், அடுத்து இப்படியாக பிரிக்கலாம் என்று நம்ம பிரித்து சொல்ல முடியாது. இட்ஸ் ஓவர் ட்வின்ட், அப்படியே சுத்தி வரக்கூடிய காரியம் என்று பார்க்கலாம். ஒரு கமெண்டேட்டர் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், the 3 over twinned themes of 1 John are walking in the light, manifesting love and reflecting the life of Christ. அல்லது நம்ம யோவான் சுவிசேஷத்தை படிக்கும்போது பார்த்தது போல லைட், லவ் அண்ட் லைஃப், இந்த 3 வார்த்தைகளையும் ஓவர் ட்வின்ட்னா அப்படி சுத்தி அதை மையமாக வைத்து சுத்தி இருக்கிற காரியங்களாக நம்ம பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்னவென்றால் 1 யோவான் நினைச்சோம்னா யோவான் சுவிசேஷத்தை போலவே தான் வெளிச்சம், அன்பு, ஜீவன் அல்லது நித்திய ஜீவன்
இந்த 3 வார்த்தைகளை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா அது யோவானுடைய இதய துடிப்பாக, வாஞ்சியாக இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு சர்மன் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க எல்லாருமே. ஒரு பிரசங்க மாதிரி தான் இருக்கிற ஒழிய கடிதம் மாதிரி இருக்காது. நான் யார் எழுதியிருக்கேன், யாருக்கு எழுதியிருக்கிறேன்னு சொல்லி எழுதவே இல்லை. கடைசியில முடிக்கும் பொழுதும் நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. வேற ஒண்ணுமே அவர் மென்ஷன் பண்ணல. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, அல்லது இவங்களை வாழ்த்துங்க. அட்லீஸ்ட் 2 யோவான்லயாவது அவர் சொல்லியிருக்காரு அவங்கள வாழ்த்துங்க, ஒவ்வொருத்தர பேரா வாழ்த்துங்கன்னு சொல்லி 3 யோவான் எழுதியிருக்காரு. ஒரு சாப்டர் எழுதின 5 இடத்துலயே வாழ்த்துங்கன்னு சொல்றாரு. 1 யோவான் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சர்மன். இது வந்து அந்த லெட்டருடைய ஸ்டைல்லே இல்லை. அப்கோர்ஸ் யோவான் வந்து தன்னை அறிமுகப்படுத்துவதிலே மிகவும் கம்மி தான். நான் யோவான் என்று அறிமுகப்படுத்தி எழுத மாட்டாரு. யாருக்கு எழுதியிருக்கேன்னு கூட எழுதல, வாழ்த்துக்கள் சொல்லியும் துவங்கல. அதனால we have to consider this. It's not a simple letter, it is more of a sermon with many points சொல்லிட்டு மனசுல வச்சுக்கொள்வோம். ஆனாலும் அவுட்லைன்ஸ் ஓரளவுக்கு பார்க்கலாம். என்னதான் இந்த 3 வார்த்தைகள் லைட், லவ் அண்ட் லைஃப் ஓவர்லுப் ஆகி கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்னா அதுதான் என்ற வார்த்தை சொன்னாலும் கூட பலவிதமான அவுட்லைன்ஸ் நான் பார்க்கிறேன். முதல் 2 அதிகாரங்கள், கிட்டத்தட்ட முதல் 2 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்டியன் லைஃப் as a fellowship with God, தேவனோடு கூட இருக்கிற உண்மையான ஐக்கியம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை அவர் யோவான் துவங்கும் பொழுது அதிகமாக எழுதுகிறார். அடுத்தது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தையும் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது மோர் ஆஃப் தேவனுடைய கிருபையினாலே, தெய்வத்துவத்தினுடைய மகத்துவத்தினாலே அவருடைய சன்ஷிப், அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் என்ற தன்மையை குறித்து அதிகமாக பேசுகிறார். கடைசி மோர் ஆஃப் அதுல நம்ம எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து எல்லா காரியங்களிலும் சேர்ந்திருந்து வாழ வேண்டிய ஒரு காரியம் என்பதாக 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு கமெண்டேட்டர் எழுதும் பொழுது இப்படி பிரிக்கிறார். இன்னொரு கமெண்டேட்டர் வந்து 2 சிம்பிளா பிரிச்சிருக்காரு. ஐ ரியலி லைக் இட். த பேசிஸ் ஃபார் ஆத்தென்டிக் கிறிஸ்டியானிட்டி, ஒரு கிறிஸ்தவ ஃபெலோஷிப் அதிகமா இருக்கணும் சொல்லி பார்த்தோம்னா த பேசிஸ் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம படிச்சு பார்க்கும்பொழுது அதுல நிறைய பார்க்கலாம். அல்லது நான் முன்னாலே சொன்னது போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் என்பதை சுட்டி காட்டக்கூடியதை பேஸா நிறைய பேசுகிறார். அதை நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து த பிஹேவியர் ஆஃப் த ஆத்தென்டிக் கிறிஸ்டியானிட்டி, அதை மையமாக வைத்து அப்படி தேவனோடு கூட ஒருவருக்குமானால் எப்படி நம்ம வாழ வேண்டும் என்ற காரியத்தை பவுலுடைய ஸ்டைல்ல நம்ம பிரிக்கணும்னா இதை பிரிக்கலாம். ரைட், 4 பிரிவா பிரிக்கணும்னா இப்படி பிரிக்கலாம். ஒரு சிலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நிப்பாட்டிடுறாங்க. அப்டக்கல்ஸ் டு ஃபெலோஷிப் வித் காட், அதாவது உண்மையான விதத்துல நம்ம எப்படி தேவனோட ஐக்கியம் வைக்கணும், ஆனா அதுல இருக்கிற அப்டக்கல்ஸ், சேலஞ்சஸ் என்ன என்பதை முதல் பகுதியிலையும், பி கனெக்டட் இன் ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு தொடர்ந்து ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள் என்பதை 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும். அடுத்தது ஃபெலோஷிப் வித் ஒன் அனதர் என்ற பகுதி வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. அக்கா ஜெபிக்கும் பொழுது நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் அக்கா வந்து விசுவாசத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் யோவான் எழுதியிருக்க இந்த நிருபத்தினுடைய முக்கிய பகுதியாக அவங்க ஜெபித்துட்டு வரும் பொழுது கேர்ஃபுல்லாக இந்த தாட்டையும் அவங்க ஆட் பண்ணாங்க. ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற விசுவாசமானது நாங்கள் ஒருவரோடு இருக்கிற ஒருவர் வைத்திருக்கிற அன்பை பிரதிபலித்து காட்ட வேண்டும் என்று அக்கா ஜெபம் பண்ணாங்க. I said amen to that prayer. காரணம், that's very important. இன்னைக்கு நிறைய நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, வழக்கமாவே நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவரே நாங்க விசுவாசத்துல இருக்கணும், பல விதமான பிரச்சனைகள் வந்து நாங்க சோர்ந்து போயிடக்கூடாது, எங்களுடைய விசுவாசத்தை விட்டு ஓடிடக்கூடாது, உண்மை நாங்க முழு மனதோடு நேசிக்கணும், ஆனா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அது இருக்குது. we have to serve others, காரணம் அதான் மிஷன் சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஒருத்தர் நேசிக்கக்கூடிய காரியத்தை யோவான் நம்ம சரியான தமிழ்ல சொன்னா நெத்தி அடிக்கிறான்னு சொல்லலாம். நீ இன்னொரு பிரதரையோ சிஸ்டரையோ நீ நேசிக்கலன்னா யூ ஆர் நாட் a believer. மை குட்னஸ்,
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணா, நான் சந்தோஷமா சாட்சி சொன்னேன்னா, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சேன்னா நான் ஒரு விசுவாசி நினைச்சிட்டு இருக்கேன். இன்னொரு பிரதர்கிட்ட சிஸ்டர்கிட்ட நான் ஃபெலோஷிப் வைக்காதபடிக்கு அவன் எனக்கு ஒரு விரோதி, எனக்கு ஒரு துரோகம் பண்ணவன் நினைச்சிட்டு நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அது வந்து என்னுடைய குடும்பத்தின் மகனா இருக்கலாம், அல்லது என்னுடைய சர்ச் மெம்பரா இருக்கலாம், என்னுடைய ஐக்கியத்தின் மெம்பரா இருக்கலாம், என் கூட வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க இருக்கலாம். அப்படி நான் நினைச்சேன்னு சொன்னேன்னா என்னுடைய கமிட்மெண்ட், பேசிக் கமிட்மெண்ட்டே கொஸ்டின் மார்க். அதுதான் யோவான் சொல்றேன். சோ அக்கா ஜெபித்தது போல fellowship with one another is very very important. அதை நம்ம 3வது பிரிவுல பார்க்க போகிறோம். கடைசியாக விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். விசுவாசத்தினுடைய வெற்றி அதிகமாக நம்முடைய ஜெப வாழ்க்கையில, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில இருக்க வெற்றிகளை குறித்து அதையும் பின்பகுதியை நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாலதான் சொன்னேன், அவ்வளவு ஈஸியாக ஒரு லெட்டர் மாதிரி பிரிச்சு படிக்க முடியாது. இதை தீம்ஸோட சேர்ந்து கனெக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனாலும் கூட இதை மனசுல வச்சுக்கொண்டு நம்ம இந்த புத்தகத்தை படிக்கிறது நல்லது. ஆனா நம்மளுடைய இந்த 4 நாள் பைபிள் ஸ்டடியை வந்து நான் இந்த ஸ்டடியில ஓப்பன் பைபிளுடைய அவுட்லைனை பார்க்க விரும்புகிறேன். பிகாஸ் நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு இப்ப பார்க்கறது போல தேவனோடு இருக்கிற ஃபெலோஷிப், மற்றவர்களோடு கூட இருக்கிற ஃபெலோஷிப் தான் மிக முக்கியம் என்ற தாட்டை யோவான் பல விதங்களில் எழுதுகிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை மையமாக வைத்து இதை தான் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி சொல்றாரு. அதனால நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளணும். அதே மாதிரி நான் ஒருத்தர் நேசிப்பதில் இருக்கிறதுல தெளிவா இருக்கணும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதுனால கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்ற தாட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறது. சோ இந்த ஆக்கியோன் யார், அவருடைய பேர் போடப்படல, பட் ஓப்பன் பைபிளுடைய ஒரு அவுட்லைன், நிறைய அவுட்லைன்ஸ் இருக்கும், அதுல ஒரு அவுட்லைன் எப்படி இருக்குது, கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபெலோஷிப், ஒரு கிறிஸ்தவ ஐக்கியம்னா என்னெல்லாம் வேணும். 2வது பகுதி வந்து காஷன்ஸ் டு ஃபெலோஷிப், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்தே இருக்குது. நம்ம எச்சரிப்பா இருக்க வேண்டிய காரியங்கள், we have to be very cautious, அல்லது நம்ம கவனமா இருக்க வேண்டிய காரியங்கள் என்பதை 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். 3வது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபெலோஷிப், ஒரு கிறிஸ்தவ ஐக்கியம் என்றால் அதுல காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்பதை 3வது பகுதியில பார்க்கிறோம். கடைசி பகுதி கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபெலோஷிப், இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை பார்க்கலாம். In that way, I really thank God. இப்படிப்பட்ட பல ரிசோர்சஸ் நமக்கு இருக்கும் பொழுது இதை நம்ம மனசுல வச்சுட்டு படிப்பதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னதான் நீங்க அவுட்லைன் போட்டாலும் போடாட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க. பட் இந்த மெயின் தீமை மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க. நம்ம ஆல்ரெடி we are believers, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் கண்டிப்பா அறிந்து உணர்ந்திருக்கணும். அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் என்ற டாபிக் வந்து நீங்க EU கேம்ப்ல எங்கேயாவது எடுக்கணும் அல்லது சர்ச்சில் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1 யோவான் புத்தகத்தை கண்டிப்பா படிக்கணும். அது ஒரு முக்கியமான தீம். அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீம். கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், லைட், லவ் அண்ட் லைஃபுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். ரைட். இன்னொரு கமெண்டேட்டர் வில்லிங்டன் சொல்றவர் வந்து இந்த ஹோல் பைபிளுக்கும் பயங்கர அவுட்லைன்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. அது ஒரு பெரிய புக், ஆனா லவ்லி புக், கிடைச்சுன்னா நீங்க வாங்கி உபயோகிக்கலாம். அவர் சொல்லும் பொழுது இதே தான் சொல்றாரு. இட்ஸ் somewhat difficult to outline in chapter by chapter fashion. பவுல் எழுதுனது போல இதை நம்ம பிரிச்சு எழுத முடியாது. Therefore, the following is a 10-fold subject matter outline. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவர் கொண்டாடுறாரு. காரணம், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் தான் அந்த சப்ஜெக்ட் மேட்டர். அதை மையமாக வைத்து 10-fold-ஆ அந்த தாட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். And all 10 areas are describing the key theme of 1 John, which is fellowship. நம்ம முன்னாலே சொன்னது போல, சொல்லிக்கொண்டே இருக்கிறது போல, இஸ் a book of fellowship. கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்பதுதான் இதனுடைய கடிதத்தினுடைய மெயின் ஃபோக்கஸ். அதை பல கோணங்களிலே அவர் எடுத்து எழுதியிருப்பதாகவும், எப்படி நம்ம லைட், லவ் அண்ட் லைஃபை வந்து கனெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த காரியங்களை போடணும். நான் கான்சியஸா பைபிள் வசனங்கள் இங்க கொடுக்கல, காரணம் நம்ம படிக்க போகும் பொழுது இதை நம்ம பார்க்க போறோம். The source of fellowship, டக்கு நமக்கு பதில் தெரியும். இப்போ சிஸ்டர் ஜபா வாசிலே நம்ம பார்த்துருக்கலாம். தேவனுக்குள்ள இருக்கிறது தான், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள இருப்பதுதான் ஃபெலோஷிப்பினுடைய மிக முக்கியமான ஒரு சோர்ஸ். தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி பல இந்த 5 அதிகாரங்களிலும் பல இடங்களிலே வித்தியாசமான விதங்களிலே அவர் குறிப்பிட்டிருக்க காரியங்களை நம்ம அதை பார்க்க போகிறோம். குயிக்கா பார்க்கணும்னா, த சோர்ஸ்,
அந்த ஐக்கியத்தினுடைய எங்கிருந்து வருகிறது, அந்த பர்பஸ், இப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கிறதுடைய நோக்கம் என்ன, ரிக்வயர்மெண்ட் அப்படி இருக்க வேண்டுமென்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்கள். த டெஸ்ட் ஆஃப் ஃபெலோஷிப், இது உண்மையிலே ரியலான ஃபெலோஷிப்னா என்னெல்லாம் டெஸ்ட் இருக்கணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஃபெலோஷிப், லவ்லி. நிறைய நேரத்தில் நம்ம ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறோம். ஃபெலோஷிப்பை வந்து மெயின்டைன் பண்றது மிக கஷ்டமான ஒரு காரியம். அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் உண்மை. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால ஒரு 5 years நாங்க ஹைஃபீல்ட்ல இருந்தோம், கோத்தகிரியில இருந்தோம். கேம்ப் சென்டர், பியூட்டிஃபுல் கேம்ப் சென்டர். அப்ப நாங்க அடிக்கடி யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் ஒண்ணு, ஒரு புது பில்டிங் கட்டிடலாம் அல்லது ஒரு புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிடலாம், பட் அந்த ரிதம் அதை நீட்டா வைத்திருக்கிறது, மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய சவால் தான். யாரா இருந்தாலும் சரி, கட்டுறவங்களுக்கு வந்து உற்சாகமா கட்டிடுவாங்க, கட்டிட்டு அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கேம்ப் சென்டரை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை மெயின்டைன் பண்றது வந்து ஒரு பெரிய சவால் தான். அதே மாதிரிதான் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியிலும் ஒரு EUCL ஸ்டார்ட் பண்ணுமா, போய் 2 வாரத்துல ஒரு சில பீப்புளை கான்டாக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது பிறகு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரையும் ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் எல்லாம் வச்சு, கிராஜுவேட்ஸை வச்சு நம்ம கொஞ்ச நாள் ஓட்டுவோம். ஒரு 6 மாசம் கழிச்சு அதை மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேது. EGF மீட்டிங்கே நம்ம மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேது. எனிவே அதே தான் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்லயும் மெயின்டெனன்ஸா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபெலோஷிப், தட்ஸ் அ லவ்லி தாட். எனிமீஸ் ஆஃப் த ஃபெலோஷிப், ப்ராமிசஸ் ஆஃப் த ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்க நல்ல வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். த விட்னஸஸ் ஆஃப் த ஃபெலோஷிப், அதனுடைய சாட்சிகள் என்ன அழகானதெல்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம். கடைசியாக த செப்பரேஷன் ஃப்ரம் த ஃபெலோஷிப், இந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. அதுதான் யோவான் பாரத்தோடு கூட எழுதியிருக்காரு, நம்ம பார்க்கலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஃபெலோஷிப் என்ற தலைப்பு இருக்கிற புத்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இப்பொழுது முதலாவது சாப்டருக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். முதல் 7 வசனங்கள் வந்து நான் சொன்னது போல ஒரு அறிமுக வார்த்தையை போல இருக்குது. ஒரு சிலர் 5 வசனங்கள் மட்டும் போதும், 6ஆம் வசனத்திலிருந்தே கொண்டு போயிடலாம்னு சொல்லுவாங்க. 1 யோவான் முதல் 5 வசனங்கள் அல்லது 7 வசனங்கள் வைத்துக் கொள்ளலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்றது 7 வசனங்கள். அது 2 பிரிவா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து இப்ப நம்ம பார்க்கறது போல the incarnated Christ Jesus, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்ததை யோவான் மிக மிக அருமையான விதத்துல தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். எப்படி யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் எழுதியிருக்கிறாரோ, இந்த 4 பிரேசஸையுமே அங்கேயும் உபயோகித்திருக்கார், இங்கேயும் உபயோகித்திருக்கார். நான் அந்த 4 கார்னர்ல போட்டிருக்கிற பிரேசஸ் வந்து அங்க இருக்க நம்ம பார்க்கலாம். ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் நம்ம டக்கு நம்ம ஞாபகம் இருக்குது. ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார் என்பதை வந்து ஆதி முதல் சொல்றது வந்து கிரியேஷன். சோ யோவான் ரொம்ப திட்டமா இருக்கிறார். நம்ம வேதத்தை நம்பக்கூடிய விசுவாசிகள் ஒவ்வொருத்தையும் யோசிக்க வேண்டியது, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிரியேஷன். யோவான் முதலாம் அதிகாரத்தை வாசிக்கிறது போல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை கண்டிப்பா நம்ம ரெஃபர் பண்ணணும். அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆதி முதல் இருந்ததும், வேர்ட் ஆஃப் லைஃப், ஜீவ வார்த்தை, வேர்ட் ஆஃப் லைஃப், ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சோ அத ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன், த கிரியேட்டர் காட் சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டாவது வந்து த ரிட்டன் வேர்ட் அண்ட் லிவிங் வேர்ட். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமானதா. அதனாலதான் இப்ப அவர் சொல்ல முடியுது, நாங்க கேட்டது, கண்டது, நோக்கி பார்த்தது, தொட்டது என்று சொல்றார். எப்படி வார்த்தையை தொட்டிருப்பாங்க? இட்ஸ் நாட் தட் நம்ம இப்ப பைபிளை தொடுற மாதிரி ரிட்டன் வேர்டை தொட்டதை பற்றி அவர் சொல்லியிருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவோட நான் தொட்டு கொண்டதை, அவங்களோட அந்த ஷோல்டர் டு ஷோல்டர் நான் இருந்ததை பற்றி சொல்லுகிறார். சோ ரிட்டன் வேர்டும் லிவிங் வேர்டும் இட் ஷுட் கோ டுகெதர். நம்மளுடைய கிறிஸ்தவ சமயத்துல அது கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். God is a source of everything. இந்த திருத்துவ தேவன் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணமா இருக்கிறார். அவர் வார்த்தை சொன்னார், எல்லாமே உருவானது நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், த இம்மானுவேல். இன்னைக்கு வார்த்தையும் தேவனையும் நம்ம பிரிக்காதபடிக்கு
the living word and written word are equal என்பதை திட்டமா நம்ம நம்புகிறோம். ஸோ ஜீவ வார்த்தை என்பது இட் இஸ் நாட் தட் பைபிள் மட்டுமல்ல, நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும் பொழுது இட் இஸ் காட் ஹிம்செல்ஃப். அதை நம்ம யோவான் படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். ஜீவன் வெளிப்பட்டது, the life appeared, ஜீவன் வெளிப்பட்டது. யோவான் 1 அதிகாரம் 4 வசனத்திலையும் அதே தான் நம்ம பார்க்கிறோம். ஜீவன் வெளிப்பட்டது என்ற வார்த்தையை அவர் உபயோகித்திருக்கிறார். அவர் வார்த்தையாக மட்டுமல்ல, அவர் ஜீவனாக, எப்படி ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்தவர், ஆத்மா அந்த ஜீவன் உண்டாக்குறவர் சொல்லி உண்டாக்குனாரோ, அவர் ஜீவனுக்கும் அதிபதி என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். வித் ஃபாதர், தேவனோடு கூட என்ற வார்த்தையும், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று நம்ம பார்க்கிறது போல, இப்போ இங்கேயும் நம்ம பார்க்கும் பொழுது வித் காட் சொல்றது 2 முறை அவர் இந்த 4 வசனத்துல குறிப்பிட்டு நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு மனுஷனாக வந்த பொழுது தேவனோடு கூட ஒப்புரவாகும்படி, பாவியாக நானும் நீங்களும் தேவனோடு ஒப்புரவாகும்படி, வித் காட் we have a fellowship, அவரோடு கூட ஒரு சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை அவருடைய பாடு மரணங்கள் நிமித்தமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் நம்ம சொல்லும் பொழுது இந்த 4 வார்த்தைகளையும் மறந்தே போகக்கூடாது. இது ஏதோ இப்போ உண்டான ஒரு சத்தியம் கிடையாது. இது ஆதி முதலாய் இருக்கக்கூடிய ஒரு சத்தியம். ஃபெலோஷிப் என்பது தேவனுடைய விருப்பம். தேவன் மனுஷனை படைத்ததுக்கு முக்கிய நோக்கமே டு ஹேவ் ஃபெலோஷிப் வித் ஹிம். அதான் அல்டிமேட் பர்பஸ். குதிரை எல்லாத்தையும் படைச்ச தேவன், எல்லாம் நல்லதுன்னு சொல்லி பார்த்த தேவன் மனுஷனை படைச்சதுக்கு காரணம் என்ன? அவனோட கூட உறவு வைப்பதற்காக, ஃபெலோஷிப் வைப்பதற்காக. ஸோ ஆதி முதல் இந்த வார்த்தை உள்ள அடிக்கடி நம்ம வரப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிமெம்பர், it is not only in Christ Jesus, even before that in creation. அதே மாதிரி கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது ஜீவ வார்த்தையை மையமா கொண்டது. இயேசுவையும் தேவனுடைய வசனத்தையும் மையமாக வைத்தது. கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்பது இட் இஸ் அ லைஃப். இது ஒரு பிலாசபி கிடையாது. இட்ஸ் நாட் சும்மா ஒரு தொட்டுக்க சொல்லி அப்படி சொல்ல போற காரியம் கிடையாது. உண்மையான விதத்துல இட்ஸ் லைஃப். கிறிஸ்டியன் ஒரு அதை நம்ம சொல்லுவோம், ஒரு ப்ரேயர் செல், ஈவ் ப்ரேயர் செல், ஈச் ஆஃப் செல் சொன்னாவே இட் இஸ் அ செல், இட் இஸ் அ லைஃப் நம்ம சொல்லுவோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது நம்ம பார்க்கிறோம். 4வதாக கிளியராகவே யோவான் எழுதுகிறார், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தேவனோடு கூட எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது, நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் ஆகும் சொல்லிட்டு. ஸோ ஃபெலோஷிப் என்னுடைய பேஸே கிரைஸ்ட் ஜீசஸ் தான். இந்த திருத்துவ தெய்வம் தான் பேஸா இருக்க நம்ம பார்க்கலாம். ரைட், இந்த 4 வார்த்தைகள் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நாங்கள் கேட்டது அது ரொம்ப ஈஸி. இயேசுவானவர் பல காரியங்களை டீச் பண்ணியிருக்காரு. யோவானும் சரி, பேதுருவும் சரி, யாக்கோபும் மற்ற ஒவ்வொரு சீஷர்களும் இயேசுவானவர் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டாங்க. அதனால அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் கேட்டது, இயேசுவானவரே டைரக்டா பேசியிருக்காரு எனக்கு ஐ ஹவ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹியர்ட் ஹிம் சேயிங் சொல்லிட்டு யோவான் சொன்னது நம்ம ஈஸியா இருக்கும். எங்கள் கண்களினாலே கண்டது, லவ்லி, அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான். அண்ட் யோவானானவர் கிளியரா பார்த்திருக்காரு. அந்த 12 வயசு பொண்ணு இறந்து போன பொழுது யோவானை கூட்டி தான் உள்ள போனாரு. தரித்தாக்குமி எலும்புன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பொண்ணு எலும்புனதை பார்க்கும் பொழுது தரித்தாக்கும் சொல்ல அதை he has seen Jesus as raised her. அவர் எழுப்புறதை பார்க்கிறார். அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது போல அந்த மலை மேல இருக்கும் பொழுது இயேசுவானவர் மறுரூபமானதை யோவான் கண்ணால பார்த்தார். என்னோட உயிர்த்தெழுதல் வரைக்கும் அதை சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னவர் அதை கண்ணால பார்த்ததை நம்ம பார்க்கலாம். சோ கண்டதுன்னு சொல்லும் பொழுது பல காரியங்களை பார்த்தது. 3வது வார்த்தை கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான். நாங்கள் நோக்கி பார்த்தது. அது நம்ம சும்மா நாங்க பார்த்தது மட்டும் இல்ல, ஹீலிங் கொடுத்தது, மற்ற காரியங்கள் அவர் அற்புதமெல்லாம் செஞ்சது நான் பார்த்தது மட்டும் இல்ல, நான் ரொம்ப நோக்கி பார்த்தது, மிகவும்
கூர்மையா கவனித்து பார்த்தது என்று சொல்றார். அவரோட லார்ட் சப்பரை அவர் அனுசரித்தது, அந்த சிலுவையில அவர் சொன்ன வார்த்தைகள், இதெல்லாம் நான் நோக்கி பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய காரியங்களா இருக்கலாம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சீயிங், நான் சும்மா பார்த்தேன்னு சொல்றதை விட இட்ஸ் டீப் ரூட்டட். இன்னைக்கும் நம்மளுடைய கிறிஸ்டியன் லைஃப்ல அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் நிறைய பேர் பேக் சைட் ஆகிறோம் அல்லது ரொம்ப சோர்ந்து போகிறோம்னு சொன்னா, we see things but we don't look at. நம்ம பார்க்கிறோம் ஆனா நோக்கி பார்க்கிறது மிக கம்மி. நம்மளுடைய குவைட் டைம் கூட நோக்கி பார்க்கிற அளவுக்கு இல்லை. சும்மா ஒரு என்ன வார்த்தை இருக்குது, என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிற மொழிய கூர்மையா கவனிச்சு பார்க்க முடியாதபடிக்கு போயிடுறோம். இன்னைக்கு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோக்கி பார்ப்பது முக்கியமானதை நான் பார்க்கிறேன். என்ன ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி, சில நேரத்தில் நினைச்சிட்டு இருக்கோம் வாலிப பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்க தான் அப்படி ரொம்ப கேஷுவலா பார்த்துட்டு போயிடறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்ப நான் என் பேரன் பேத்தியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 3 வயசு பேரன், அவன் பார்க்கறதுக்கும் அவன் நோக்கி பார்க்கறதுக்கும் ஐ கேன் see the difference. அதே மாதிரிதான் 60 வயசுக்கு மேல ஆன பிறகும் கூட நான் சில காரியங்கள் சும்மா கேஷுவலா பார்க்கிறேன், பட் சில காரியங்கள் நோக்கி பார்க்கிறேன். மற்றவங்களுக்கு டக்குன்னு தெரியாது, பட் ஆனா நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது நல்லா தெரியுது. we can see the difference. நீங்க ஒவ்வொருன்னு சொல்லுவீங்க, கண்டிப்பா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. புரிஞ்சா? அதனால நம்ம எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய வார்த்தையையும் தேவனையும் நோக்கி பார்க்கிறோம் என்று யோசித்து பார்க்கணும். 4வது காரியம், எங்கள் கைகளினாலே தொட்டது. எங்கள் கைகளினாலே தொட்டது. என்ன பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். யோவான் வந்து அதை கேஷுவலா சொல்லியிருந்துக்கலாம், சொல்லாதபடி விட்டுருந்துக்கலாம். he strongly feels, நான் தொட்டது, நான் இன்னைக்கு அது தொட்டது மாதிரி இருக்கிற ஜீவ வார்த்தைன்னு சொல்றாரு. டெஃபினட்டா அவருக்கு பைபிளை கேரி பண்ணது மாதிரி நம்ம அப்படி நம்ம மீன் பண்ணது கிடையாது. இந்த லிவிங் வேர்டை அவர் தொட்டாரு. he was touched என்பதாக நம்ம பார்க்கிறோம். I can take more time, but I have to go forward. இதுதான் அனுபவம். கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பினுடைய ஒரு சோர்ஸ் சொன்னா, Jesus is a source and Bible is definitely another source. Holy Spirit is another source. பரிசுத்த ஆவியானவர் தான் இதை நமக்கு உதவி செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தையை நம்ம தொட்டு அனுபவிக்கத்தக்கதாக the touch. எனக்கு ஒரு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை டச். நம்ம எல்லாருக்கும் தெரியும், டச் வந்து ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். Even I have taken a message, the theology of touch ன்னு சொல்லிட்டு மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு மெசேஜ் வெளியே வரதை நீங்க பார்க்கலாம். God touched me. God wanted to touch the life of others. நான் வந்து I can feel that I touched him. அந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகே, அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி கிளியராக பார்க்கிறோம். It talks about life, walking in the light. தேவன் ஒளியா இருக்கிறார், எவ்வளவு வேணும் அவரிடத்தில் இருள் இல்லை. நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங். The nature of God and the Father of பொழுது தேவன் சொல்றது வெளிச்சம் தான். There is no darkness in him. அத வந்து அவர் கேட்டு சொல்றேன்னு சொல்றாரு. நான் பார்த்தேன்னு சொல்ல, நான் அவரை பார்த்த பிரகாசமான முகம் அப்படிலாம் சொல்லல. நான் கேட்டு கிளியரா சொன்னது there is no darkness in him. ஒரு காரியம் சொல்றாரு. அடுத்தது 6ஆம் வசனத்துல, நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களா இருப்போம். அது மட்டுமல்ல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த சத்தியம் என்ற வார்த்தைக்கு ஒரு டெஸ்ட்ன்னு சொன்னா, இங்கே 3 வார்த்தையும் அவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால், வெளிச்சத்துல நடக்குது. சில நிமிஷங்கள் கட்சி நம்ம பார்க்கணும். அடுத்தது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால லைஃபை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அண்ட் அவருடைய அன்பு நிமித்தமாக உண்மையான அந்த தேவனுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா we are liars சொல்றாரு. அதுல யோவான் 3 முறை மென்ஷன் பண்ணி சொல்லதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது போல நாம் பொய்யராய் இருப்போம் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? He is a liar என்று சொல்றார். யாருன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஸோ த்ரீஃபோல்ட் லைன், அதை வந்து முதலாம் இன்ட்ரோடக்ஷன்லேயே அவர் குறிப்பிட்டு சொன்னதா நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். கடைசியாக, what do we really mean by light? வெளிச்சத்துல நடந்து கொள்வதுன்னா என்ன என்றதை இந்த எபேசியர் புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப திட்டமாக தெளிவாக பவுல் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். வாக் இன் லவ், வாக் இன் லைட், வாக் இன் விஸ்டம். அதுதான் 3 பாயிண்ட் அவர் முதல் பேராகிராஃப்ல சொல்றாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட் அவுட்லைன் தான். வாக் இன் லவ், வாக் இன் லைட் அண்ட் வாக் இன் விஸ்டம். அதுல 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நேரம் இல்ல, நான் குயிக்கா வாசிச்சிடுறேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். யுவர் டார்க்னஸ், அதான் சொல்றாரு. நீங்க அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். நவ் யுவர் லைட். சோ நீங்க கர்த்தருக்குள்ள வந்தீங்கன்னா you became a light. That's what he says. ரைட். இங்கிலீஷ் பைபிள்ல அது NIV பிராக்கெட்ல இருக்குது. வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அதுதான் வாக்கின் லைட்னு சொல்றாரு. சகல நற்குணத்திலும் ஆவியின் கனியிலும் நீதியிலும் உண்மையிலும் நம்ம வாழ்வதுதான் வாக்கிங் இன் லைட் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். யோவான் மிக அழகாக இந்த பகுதியில வாக்கின் லைட் லைட்னு சொல்லியிருக்காரு. பவுல் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எபேசியர் புஸ்தகத்துல மிக அழகாக எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. வாக் இன் லைட் சொல்றது வந்து ஏதோ ஒரு இந்த டிவைன் லைட் மூவ்மெண்ட் சொல்றாங்கல்ல, கண்ணை மூண்டா ஒரு பெரிய வெளிச்சம் வருது, அப்படியே எனக்கு வெளிச்சத்திலே இருக்கேன்னு சொல்ற மாதிரி மகர ஜோதி, அதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போறாங்க. அப்படிப்பட்ட வெளிச்சத்தை, வெளிப்பிரகமான வெளிச்சத்தை கிடையாது. உண்மையான விதத்துல நம்முடைய வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கை தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். லெட் மீ ஃபினிஷ். நம்ம உண்மையிலே சொல்ல போனோம்னா, தேவனோடு கூட இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? டக்குன்னு சொல்லணும்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், பட் நம்ம யோசித்து பார்க்கணும். 2வது காரியம், அந்த வெளிச்சத்துல நான் தொடர்ந்து போவதற்கு, நான் வெளிச்சமாகவே இருப்பதற்காகவும் வெளிச்சத்தை நடந்து போவதற்கும் எனக்கு இருக்கிற சவால்கள் என்ன என்பதை நான் யோசித்து பார்த்தா நல்லா இருக்கும். 3வது காரியம், நான் மற்றவங்களை இப்படிப்பட்ட கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்புக்குள்ள உற்சாகமா கொண்டு வராம இருக்கிறதுக்கு காரணம். தட்ஸ் ட்ரூ. ஈஜப் மீட்டிங் வர சொல்றேன், ஈவ் மீட்டிங் வர சொல்றேன், ஆனா மிக உற்சாகமாக நான் வந்து கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு ஒரு துடிப்போட, அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட நான் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். 1, நானே காரணம். 2வது காரணம், நம்முடைய ஃபெலோஷிப் அப்படி இருக்க காரணம். எனவே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மிக பிரயோஜனமா இருக்கும். தொடர்ந்து நம்ம படிக்கலாம், ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்க அன்பின் ஆண்டவரே, இந்த 1 யோவான் புத்தகத்திற்காக ஸ்தோத்திரம். யோவானுடைய இதய துடிப்பு, யோவானுடைய அந்த வயதான காலத்திலே அவர் பேசின காரியங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிற ஸ்தோத்திரம். கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க இவ்வளவு குறைவுபட்டவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஃபீல் பண்ணுகிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்துல கர்த்தாவே, எங்க சர்ச்சுக்கு நீங்க வாங்க, எங்க ஃபெலோஷிப்க்கு நீங்க வாங்க, நீங்க ஆண்டவரோடு கூட ஃபெலோஷிப்ல நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப பேஷனோட மற்றவங்களுக்கு சொல்ல முடியாம இருக்கிறோம். காரணம், நாங்களே என்ஜாய் பண்றதில்ல கர்த்தாவே, அல்லது எங்களுடைய சர்ச்சிலையும் எங்க ஃபெலோஷிப்லயும் காணப்படுகிற குறைகளை பார்க்கும் பொழுது நாங்க அப்படிலாம் நினைக்கிறோம். தயவா எங்களை மன்னியும். 1 யோவான் புத்தகம் எங்களுடைய ஐக்கியத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும். உங்களுடைய பாத்திரம் எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். மீதி 3 நாட்கள் நாங்கள் படிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே, இந்த 1 யோவான் புத்தகம் எங்களுக்கு சொந்தமாகட்டும். இயேசு கிறிஸ்துவாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you.